என்றாலும் அல்லாஹு தஆலாவுடைய ஒரு சுன்னா, ஒரு வழிமுறை இருக்கு. பூமியில நன்மைகள் ஒரு பகுதி இருக்கு. அல் மஅ்மூராத் அவனுடைய கட்டளைகள், அல் மன்ஹியாத் என்று சொல்லப்படக்கூடிய அவனால் விலக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த 850 கோடி மக்களும் அல் மன்ஹியாத்தின் பக்கம், அல்லாஹ்வினால் விலக்கப்பட்ட விஷயங்கள்ல அதிகமாக ஆகும் பொழுது நன்மைகளும் நடக்கும், நடக்காம இருக்காது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளும் எடுத்து நடக்கப்படும். அல்லாஹ்வுடைய வழிமுறை என்னன்னா, இந்த நன்மைகளை விடவும், மஅ்மூராத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நல்ல விஷயங்களை விடவும் பாவங்கள் தலை விரித்து ஆடும் என்றிருந்தான், பாவங்கள் அதிகரித்துடும் என்றிருந்தா, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தண்டனை உண்மையிலேயே பூமிக்கு இறங்கும். குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய சகோதரர்களே, நிறைய வரலாறு இருக்கு. குர்ஆன் சொல்லக்கூடிய விடயமும் இதுதான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா பஹர சூஉ பி அஹ்லில் அர்த், பூமியில நன்மைகளை விடவும் அல்லாஹுக்கு மாற்றம், பாவங்கள் அதிகரித்து விடும் என்றிருந்தான். அன்ஸலல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய தண்டனைய ஏதாவது ஒரு ரீதியில அல்லாஹ் இறக்கிதான் தருவான். அது வானத்தின் மூலமாக உண்டாகும், அல்லது பூமியின் மூலமாக உண்டாகும், அல்லது பூமி அதிர்ச்சியின் மூலமாக உண்டாகும், அல்லது நெருப்பின் மூலமாக உண்டாகும், அல்லது கடலின் மூலமாக உண்டாகும், அல்லது அரசர்களின் மூலமாக உண்டாகும், அல்லது எங்களோட அந்நியமாக நடக்கக்கூடிய மக்களின் மூலமாக உண்டாகும். கண்ணியமானவர்களே, வெயிலின் மூலமாக உண்டாகும், அல்லது குளிரின் மூலமாக உண்டாகும். ஏதாவது ஒரு ரீதியில அல்லாஹ் தண்டனையை இறக்கிதான் தருவான். அப்ப நாங்க எங்களோட சிந்தனைக்கு வரலாம், அப்படி ஒரு 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 நாங்க சாதாரணமாக யோசிச்சா, பாவம் செய்யக்கூடியவங்களுக்கு மட்டும் தானே தண்டனை கொடுக்கணும். எங்கட புத்தி சொல்லுது. எங்கட கிளாஸ்ல, எங்கட வகுப்புல யாராவது தவறு செஞ்சா நாங்க எல்லாத்துக்கும் அடிக்கிறது இல்லை, கொஞ்சம் பேருக்கு தான் அடிக்கிறது. இது எங்கட புத்தி சொல்லக்கூடிய, இன்றைக்கு மக்கள் யோசிக்கக்கூடிய விஷயம். ஆனா கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய ஒரு நியதி இருக்கு. இதைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அனுஹ்லகு அஃபீன ஸாலிஹூன், எங்களுக்குள்ளால நல்லவர்கள் இருக்கக்கூடிய நிலைமையில அல்லாஹ்வுடைய சோதனை உண்டாகுமா? இப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க, இதா கஸூரல் ஹபஸ், நன்மைகளை விடவும் பாவங்கள் அதிகரிக்கும் என்றிருந்தான் கண்ணியமானவர்களே, நிச்சயமாக அல்லாஹு தஆலாவுடைய தண்டனை இறங்கும். தஉம்முல் ஆம்மத தூனல் ஹாஸா, இன்னும் ஒரு ரிவாயத்துல வருது, தண்டனை வார நேரத்துல பொதுவாக எல்லாத்துக்கும் வரும். தூனல் ஹாஸா, பிரைவேட்டா, யாருக்கும் தனிப்பட்ட முறையில வாரதில்லை, எல்லாத்துக்கும் சேர்ந்துதான் வரும். அதுல நல்ல மக்கள் கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு அல்லாஹு தஆலாவிடத்துல பெரிய கூலிகள் இருக்கு. இந்த ஏற்பட்ட இந்த அனர்த்தங்களையும் பார்க்கறதுக்கு, ஏற்பட்ட சுனாமிலையும் பார்க்கறதுக்கு நல்ல மக்களும் அகப்பட்டாங்க, பள்ளிவாசல்களுக்கு உள்ளால் இருந்தவர்களும் அகப்பட்டாங்க, சுஜூதில் இருந்தவங்களும் அகப்பட்டாங்க. இதே நேரத்தில் மதுபான சாலைகள்ல குடித்து கொண்டிருந்தவர்களும் அதுல போனாங்க. கண்ணியமானவர்களே, சண்டனை வார நேரத்தில் அல்லாஹ்வுடைய சோதனை எல்லாத்துக்கும் சேர்ந்து வரும். சுனாமி வந்த டைம்ல காலி கோட்டைக்கு பின்னால ஒரு ஜமாத் கொண்டு போயிட்டு இருந்தாங்க, 3 நாள் ஜமாத். சரியா 8:30 மணி ஆளோட எல்லாம் அந்த கல்லு பாறையில உட்கார்ந்து காலை சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, வந்த அந்த அலை பெருக்கம், அந்த சுனாமி,
கண்ணியமானவர்களே, வேண்டிலும் இருக்கல்ல போனவர்கள் ஜமாத்ல போன யாருமே இல்ல, ஒருவர் கூட இல்ல. தஅம்முல் ஆம்மத தூனல் ஹாஸா, எல்லாத்துக்கும் சேர்ந்துதான் வரும். அதுல யார் யாரெல்லாம் நல்லெண்ணத்தோட நல்ல அமல்களோடு இருக்கிறாங்களோ இவர்கள் அல்லாஹு தஆலா இவர்களுக்கு பெரிய கூலிகள் அல்லாஹு தஆலா கொடுப்பான், இவர்களுக்கு சுஹதாக்களுடைய அந்தஸ்தை கொடுப்பான் என்று கூட ஹதீஸுடைய கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அப்ப என்னன்னா, நன்மைகளை விடவும் பாவம் தலை விரித்து ஆடும் என்றிருந்தா, கூடிடும் என்றிருந்தா, தண்டனைகள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி, பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்டனைகள் உலகத்துக்கு வந்து கொண்டே இருக்கும். அது மக்களாகிய எங்களுடைய மனிதர்களாகிய எங்களுடைய புத்திக்கு படாது. கண்ணியமானவர்களே, மார்க் அறிஞர்கள் அதனால தான் சொல்லுவாங்க, நன்மைகளை விட பாவம் அதிகரித்துட்டு இருந்தா 5 விதமான தண்டனைகள் இந்த பூமிக்கு மேலால இருக்கு. சுருக்கமாக நான் இன்றைக்கு அதை பார்ப்போம். அதுல முதலாவது தான், நன்மைகளை விட பாவங்கள் அதிகரிச்சுட்டு இருந்தா அல்லாஹ்வுடைய சோதனைகள் பல வர்ணங்கள்ல பல விதங்கள்ல உண்டாகும். அதை நாங்க நேரடியாக எங்களை நாட்டில உலகத்துல பல இடங்களை நாங்க பார்த்துருக்கோம். கண்ணியமானவர்களே,